ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தேங்காய் பால் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சூப்பரான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அது கூட பட்டை, லவங்கம், கிராம்பு, சோப்பு, அது மட்டும் இல்லாமல் மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் மசாலா ரெடி. இதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் லைட்டாக சோம்பு, அது மட்டும் இல்லாமல் பட்டை லவங்கம்லாம் சேர்த்து கறி லீவ்ஸ் சேர்த்து நல்லா ஸ்லைஸியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கிறலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இது கூட கொட்டி இந்த மசாலாவும் நல்லா வணங்கணும். ஏன்னா எல்லாமே ராவாக போட்டு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா இந்த மசாலா வணங்குச்சு அப்படின்னா தான் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணேன். இதுவே சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட வாஷ் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா கல்லுப்பு, சிக்கனுக்கு தேவையான மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஸோ சிக்கன்லேருந்து விட்ட தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா சிக்கனை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இது கூட கொஞ்சம் நேரம் பாயில்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் பாலை நான் இது கூட சேர்த்திக்கிறேன். எனக்கு தேங்காய் பால் டேஸ்ட் ரொம்பவே பிடிக்குன்றதுனால நான் ஒரு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா கம்மியாகவே சேர்த்துக்கிறேன்னா நல்லா சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டு நீங்கள் இதை கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. உங்கள் வீட்லேயும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.